வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் படிப்பு அப்படின்ற சொல்லுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி டாக்டர் ஜோசப் மர்பி எழுதின ஆழ்மனத்தின் அற்புத சக்தி புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். அதிகாலையில் படிக்கும் பொழுதே ஒரு செல்வந்தர் ஆவதற்குரிய ஒரு சிறந்த ரகசியத்தை சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அதை பலமுறை படிச்சிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி படிக்கும்போது அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, ஏற்கத்தக்கதாக இருந்தது, நம்மளாலேயும் முடியுன்ற மாதிரி நம்ப வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. எப்படி சொல்கிறாங்கன்னா, உங்கள் துக்கத்தை எல்லாம் தூக்கி போடுங்கள், தூக்கத்தின் மூலம் செல்வந்தராகுங்கள் என்ற. பிறந்த குழந்தையிலேருந்து வாழ்நாள் நிறைவு வரைக்கும் எல்லாருக்குமே தூங்குறது இயல்பான ஒரு விஷயந்தான். உங்களுக்கு என்ன மாதிரி துக்கமாக இருந்தாலும் நீங்கள் தூங்கி போகிறது உங்களுக்கு இயல்பு தான். அந்த தூக்கத்தையே செல்வந்தராவதற்கான அடிப்படை தகுதியாக நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு இந்த டாக்டர் ஜோசப் மர்பி சொல்கிறார். அவர் சொல்கிறத அவரோட வார்த்தைகளில் அவரோட வரிகளை நான் அப்படியே படிக்கிறேன், கேட்டுக்கங்க. உங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கலாம், நீங்கள் ஏற்கனவே படித்து இருக்கலாம், இருந்தாலும் திரும்ப இதை ஒரு முறை நினைவூட்டுறதுனால இப்படி ஒரு எளிய வழி இருக்கான்றது உங்களுக்கு தெரிய வரும். தலைப்பு இதுதான்: தூக்கத்தின் மூலம் செல்வந்தராகுங்கள். இரவில் நீங்கள் தூங்க செல்லும்போது இந்த உத்தியை பயன்படுத்துங்கள். செல்வம் எனும் வார்த்தையை அமைதியாக, எளிதாக, உணர்ச்சியோடு பலமுறை கூறுங்கள். ஒரு தாலாட்டை போல இதை தொடர்ந்து மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். செல்வம் என்ற ஒற்றை வார்த்தையை கூறியவாறே அமைதியாக தூங்குங்கள். விளைவு உங்களை ஆச்சரியப்பட வைக்கும். செழிப்பான செல்வம் காட்டாற்று வெள்ளமாய் உங்களை நோக்கி பாய்ந்து வரும். இது ஆழ்மனத்தின் அற்புத சக்திக்கு மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு குழந்தையை தூங்க வைக்க தாலாட்டு எப்படி பயன்படுதோ, நம்ம வாழ்க்கையில் தேவையான எல்லா வளத்துக்கும் செல்வம் ஒரு மூல காரணமாக இருக்குதுன்ற நம்புகிறவங்களுக்கு அந்த செல்வத்தையே தாலாட்டாக எடுத்துக்கிட்டு செல்வன்ற வார்த்தைகளை உணர்ச்சிகளோடு, அன்போடு, அமைதியாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தூங்கிடுங்க அப்படின்றாங்க. நமக்கு நாமே தாலாட்டு பாடி தூங்கிடுன்றாங்க. இந்த வழி கேட்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது, எளிமையாக இருக்குது, எல்லாராலும் செய்யக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. இதை நம்ம செஞ்சு பார்ப்போம். இந்த விதி எந்த அளவுக்கு செயல்படுதுன்றதை நாம் நடைமுறைப்படுத்தி பார்ப்போம். நண்பர்களே, இந்த கருத்து டாக்டர் ஜோசப் மர்பி சொல்கிற இந்த கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் நீங்களும் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். எத்தனையோ வழிகளை நம்ம மேற்கொண்டிருக்கிறோம் செல்வந்தர் ஆவதற்கு. இவ்வளவு எளிய வழி ஒன்று யாருமே இதுவரை நமக்கு சொன்னதாக நமக்கு தெரியல. இந்த வழியை நாம் பின்பற்றி நமக்கு தேவையான செல்வத்தை அடைவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.